100 வயது கடந்தவர்களிடம் தபால் ஓட்டு பெறும் பணியினை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மூத்த குடிமக்களை கௌரவித்தார். புதுவை சட்டப்பேரவை தேர்தலின் ஒரு பகுதியாக 85 வயதுக்கு மேல் உள்ள மூத்த குடிமக்கள், 40% மேல் உள்ள மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வாக்கு மூலம் வாக்களிக்கும் வசதியை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று அத்தகைய வாக்காளர்களின் தபால் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் 100 வயதிற்கு மேற்பட்ட கடந்த பல்வேறு வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். அதனை புதுவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் பார்வையிட்டு 100 வயது கடந்த வாக்காளர்களை கௌரவப்படுத்தினார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அரசு பேருந்து பயணச்சீட்டுகளில் விழிப்புணர்வு செய்திகளை அச்சிட்டும் வழங்கும் திட்டத்தினை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் துவக்கி வைத்தார். புதுவை சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் டிக்கெட்டுகளில் வாக்காளர் விழிப்புணர்வு செய்திகளை இடம்பெறச் செய்ய முடிவு செய்யப்பட்டது. அவசியம் வாக்களிப்போம் என்ற விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய இந்த சிறப்பு பயணச்சீட்டுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் நடைபெற்ற விழாவில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் அருணாச்சலம், போக்குவரத்து கழக அலுவலர்கள் மற்றும் பேருந்து நடத்துனர்கள் கலந்து கொண்டனர். மக்களின் பாதுகாப்பிற்காக லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வி பி சிவக்கொழுந்து உறுதியளித்து ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். புதுவை தேசிய ஜனநாயக கூட்டணிகள் லாஸ்பேட்டை தொகுதிகள் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் தொகுதி முழுவதும் சென்று ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகிறார். அவர் வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களில் எல்லாம் அவருக்கு தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சப்தகிரி வி பி சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதி மக்களின் பாதுகாப்பிற்காக தொகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என வாக்குறுதி அளித்தார். வாக்கு சேகரிப்பின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி வி பி எஸ் ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சியினர், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், இளைஞர் அணியினர் பலர் உடனிருந்தனர். மேலும் பல இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சிவக்கொழுந்துவிற்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் மரியாதை செய்தனர். ராஜ்பவன் தொகுதி பாஜக வேட்பாளர் வி பி ராமலிங்கத்துக்கு ஆதரவாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் கூட்டணி கட்சியினர் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் பாஜக சார்பில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தினமும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி அவர் காந்தி வீதி, பெருமாள் கோவில் சிறப்பு பூஜை செய்து அங்கிருந்து சங்கரதாஸ் வீதி, மிஷன் வீதி, பெருமாள் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் போது ராஜ்பவன் தொகுதி அமைதியாகவும் சமூக பாதுகாப்பு நிலைத்திடவும் மக்கள் வளர்ச்சி அடையக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களும் விரைவில் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்தார். வி பி ராமலிங்கத்திற்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் வரவேற்றனர். தற்போதைய ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது சப்தகிரி குழும இயக்குநர் விஜயகானந்த், தொகுதி பாஜக தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி காட்டேரிக்குப்பம் பகுதிகள் பாஜகவில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதிகள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரச்சாரத்தை துவக்கி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அதன் ஒரு பகுதியாக நேற்று காட்டேரிக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆதரவுடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்.
அதனைத் தொடர்ந்து தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று மாலை நரம்பி கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பை துவக்கினார். நரம்பி சுனாமி குடியிருப்பு பிள்ளையார்குப்பம் பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இப்பகுதியில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து அனைத்து வீடுகளுக்கும் வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி காங்கிரஸ் கட்சியின் சின்னமான கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காமராஜ் நகர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்ற ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலை நகர் பகுதியில் நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் அஸ்வின் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் நிர்வாகிகள் கார்த்திகேயன், அசோக், தேவா, அருண், சோனி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கூட்டத்தில் அப்பகுதி மக்களிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அறிமுகப்படுத்தப்பட்டு தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மகளிர் தங்களது பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள், வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து பேசினர். அனைத்து கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேர்தலின் வெற்றி பெற்ற பின்னர் அவை அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர் சுரேஷ், துரைசாமி, பாஜக மாநில பிரச்சார பிரிவு அமைப்பாளர் பாண்டிரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் ரமேஷ் திருக்காமேஸ்வரர் நகர் வெள்ளாளர் வீதி மக்களிடம் துண்டறிக்கை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தனியாக தேர்தலில் நிற்பது நாம் தமிழர் கட்சியின் செயற்பாட்டு வரைவு கொள்கை மக்களுக்கான போராட்ட களத்தில் நாம் தமிழர் கட்சியின் சமரசமில்லாத களப்படி அனைத்தையும் மக்களிடம் விலக்கி வில்லியனூர் முதன்மை சாலைகள், திருக்காமேஸ்வரர் நகர், வெள்ளாளர் வீதி பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரமேஷ் மக்களிடம் துண்டறிக்கை வழங்கி நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரிப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி 2026 சட்டப்பேரவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் துரோகத்தால் தனித்து விடப்பட்டுள்ளது. இன்றைய அரசியல் களத்தில் மக்களை நேசிக்கும் மக்கள் தலைவர் சுப்பையா நல்லக்கண்ணு அவர்களை நெஞ்சில் தூக்கி சுமக்கும் எளிய பிள்ளைகளான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் வில்லியனூர் வீரசாமி, ஆனந்தபாஸ்கர், தனசேகர், LNT தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, முருகன், கோர்க்காடு சிவபாலன், சசிகுமார், மனோஜ்குமார் அனைவரும் பங்கேற்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் போப் ஜான் பால் II கல்வியியல் கல்லூரி சார்பில் TF Tech FETE 2K26 விழா நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் போப் ஜான் பால் II கல்வியியல் கல்லூரி புதுச்சேரி பல்கலைத்துடன் இணைக்கப்பட்டது. கல்லூரியில் கணினி பயன்பாடுகள் துறை சார்பில் திறமை மற்றும் மாற்றத்தை உருவாக்கும் யோசனைகளை ஒருங்கிணைக்கும் TF Tech FETE 2K26 வெற்றிகரமாக நடத்தியது. இந்நிகழ்வில் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக மூத்த சைபர் பாதுகாப்பு ஆலோசகர் அருள்செழியன், புதுச்சேரி ஹியூபோ சொல்யூஷன் நிர்வாக இயக்குநரும் FITA அகாடமி கலை உரிமையாளருமான ஹரிஹரசன் பங்கேற்று நிகழ்வினை சிறப்பித்தார். இதற்கான ஏற்பாடுகளை முதல்வர் அலெக்சாண்டர், செயலாளர் டாக்டர் ரிச்சர்ட், துணைத் தலைவர் மௌரி மரி இமானுவேல் ஆகியோர் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை சுயேட்சை வேட்பாளர் ராஜச்சந்திரு முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பொன்னியம்மன் கோவிலில் பூஜை செய்துவிட்டு கேஸ் அடுப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முத்தியால்பேட்டை பூக்கார வீதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த ராஜச்சந்திருவுக்கு மக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி மரியாதை செய்து பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். ராஜச்சந்திரு கூறிய போது, நான் வெற்றி பெற்றால் முத்தியால்பேட்டை மக்களுக்கு குடிநீர் வசதி, பள்ளி மாணவர்களுக்கு தரமான கல்வி, தரமான சாலை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உடனே செய்து தருவேன். ஆகையால் தனக்கு இந்த ஒரு முறை முத்தியால்பேட்டை மக்கள் வாய்ப்பு தாருங்கள் என இருக்கரங்கள் கும்பிட்டு கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி இந்து வியாபாரிகள் நலசங்கத்தின் ஆலோசனை கூட்டம் புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக இந்து வியாபாரி நலசங்கத்தின் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர், புதுச்சேரி இந்து முன்னணி மாநில தலைவர் சுனில்குமார் கலந்து கொண்டு புதுவையில் புதிதாக 11 நபர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. சங்கத்தின் தலைவராக உத்தரவேல், துணைத் தலைவர்கள் பழனி, முருகன், நாராயணன், சிவா, கதிர்வேல் என்கின்ற ரமேஷ் சனகரன் என்கின்ற தமிழ், தினேஷ், கான்சிங் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் கமலக்கண்ணன், வைத்தியநாதன் உட்பட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இனிவரும் காலங்களில் இந்து வியாபாரிகள் நலசங்கம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் காந்தி வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அதிமுக சார்பில் உருளையன்பேட்டை தொகுதிகள்
காந்தி போட்டியிடுகிறார். இவருக்கு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் ஆதரவு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் உருளையன்பேட்டை பகுதியில் தொடர்ந்து காந்திக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் இன்று காந்தி வீதிகள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காந்தி வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது காந்திக்கு மக்கள் ஆரத்தை எடுத்தும் பூக்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய காந்தி, உருளையன்பேட்டை மக்கள் அமைதியை விரும்புகின்றனர், அதனால் தன்னை விரும்புவதாக தேர்தலில் நிச்சயம் மக்களின் பெருவாரியான ஆதரவோடு வெற்றி பெறுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஜிஎஸ்டி மேல்முறையீடு மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்த முழுநாள் விளக்க கூட்டம் நடைபெற்றது. புதுவை பாலாஜி தியேட்டர் எதிரில் உள்ள ஹோட்டல் ரத்தன் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் ஜிஎஸ்டி மேல்முறையீடு, செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு போன்ற முழுநாள் விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 120 கணக்காளர்கள், வழக்கறிஞர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். ஆசிரியர்கள் சண்முகம், ஹரிணி, இளஞ்செழியன், சேது, ஷாலினி, பெருமாள், சக்கரவர்த்தி, விஜய் வரதராஜ், வெங்கடேஷ், நீலகண்டன் போன்றோர் பலவிதமான வகுப்புகள் எடுத்து கூட்டத்தினை சிறப்பித்தனர். இறுதியில் ஜிஎஸ்டி கேள்விகள் கேட்டு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் முடிவில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த விஆர்எஸ் ஜிஎஸ்டி அகாடமி பவுண்டர் விஆர்எஸ் நீலகண்டன் அனைவருக்கும் நன்றி உரை வழங்கினார். ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி சசிகலாவின் தலைமையிலான அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் செங்கோல் நீதி கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவதாக ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள செய்திகள், புதுச்சேரி மக்களை ஏமாற்றும் அரசியல் வியாபாரிகள் மற்றும் அரசியல் கட்சிகளையும் மக்கள் விரோத ஆட்சியை நடத்தியவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவதற்கும் மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை ஏற்படுத்ததான் ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்தது. அதைத் தொடர்ந்து கூட்டணியை மேலும் வலுப்படுத்த சசிகலாவின் தலைமையிலான அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், புதுவையில் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து புதுவையில் வலுவான மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் நல கூட்டணியின் சார்பாக 17 வேட்பாளர்களுடன் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறோம். தேர்தல் துறையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டணி கட்சிகளின் சின்னங்களில் போட்டியிடுகின்றன. ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களும் கூட்டணி கட்சிகளின் சின்னங்களில் போட்டியிடுகின்றனர். 70 ஆண்டு காலமாக அரசியல் என்கின்ற போர்வையில் மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி வந்த அரசியல் கட்சிகளையும் அரசியல் வியாபாரிகளையும் விரட்டி அடித்து மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து ஒதுக்கப்பட்ட சின்னங்களில் வாக்களிக்க கேட்டுக்கொண்டார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால், குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுவை மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுவை மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா களித்தீர்த்தால், குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு அளிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பை துவக்கினார். அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியினர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியன்று நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்கள் வழங்கினர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதி செல்லிப்பட்டு பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவையில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுவை முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுவை மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம், துர்காநகர், செட்டிக்குளம்,
சச்சின் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுவையின் அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதி கும்பாக்கம் பகுதிக்குட்பட்ட குப்பம், குப்பம்பேட், செட்டிகுளம், துர்கா நகர், சச்சின் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கவிஞர் குமரவேல் எழுதிய நூலினை முனைவர் நெய்தல் நாடன் வெளியிட்டார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கௌரி குமரவேல் தமிழ் இலக்கிய கூடலின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கவிச்சுடர் குமரவேல் எழுதிய நிலா குழந்தை பாடல் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. பேராசிரியர் முனைவர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலைரத்னா பத்மநாபன், புதுச்சேரி பாரத மாநில வங்கி உதவி பொது மேலாளர் அன்புமலர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை தமிழ் ஆசிரியர் சின்னசேகர் வரவேற்றார். இதில் மழலையர் நிலவினி, ராஜ்குமார், ஹேத்விகா, சதீஷ்குமார், கவின்சாய், அமெண்டா, ஷவர்த்திகா ஆகியோர் கலந்து கொண்டு சிறுகதை, திருக்குறள், ஆத்திச்சூடி முதலானவற்றை ஒப்புவித்தனர். கவிஞர் ஆர் வீரமுருகையன் வரவேற்புரை நல்க புதுவை தமிழ் சான்றோர் பேரவை நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் நூலினை வெளியிட்டு பாராட்டுரை வழங்கினார். வில்லியனூர் கலை மேலாளர் ராஜதுரை, தமிழர் காவலர் பாலகிருட்டிணன், கலைமாமணி பாலசுப்ரமணியன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சுப சரவணன் மற்றும் கவிஞர் வேல்வெடி சிவக்கொழுந்து ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். படைப்பாளி பைரவி நன்றி கூற விழாவிற்கு தமிழறிஞர்கள் முத்து ஐயா சுவாமி, கலைமாமணி ஆறு செல்வம், செந்தமிழ் முரசு, பத்மநாபன், கவிஞர் வேணு ஞானமூர்த்தி மற்றும் நூலாசிரியர் குடும்பத்தினர் பலரும் வந்திருந்து சிறப்பித்தனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஏம்பலம் கிராமத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கடந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் மக்கள் நல பணிகளை எடுத்துரைத்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைத்திடவும் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ரெட்டியார்பாளையம் நியூ பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் ராமநவமி விழா சிறப்பாக நடைபெற்றது. ரெட்டியார்பாளையம் நியூ பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் ராமநவமி விழா சிறப்பாக நடைபெற்றது. 2ஆம் நாள் ராமநவமி நிகழ்ச்சியில் துவக்கமாக கோபூஜை, 1008 சாய்பாபா அஷ்டோரத்தினம், சாய் பக்தர்கள் தாங்களாகவே பாபாவிற்கு பாலாபிஷேகம் செய்தல், ஸ்ரீராமர் மற்றும் சாய்பாபாவிற்கு பல்லாக்கு உற்சவம், மத்திய சிறப்பு ஆரத்தி, சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. சாய் பக்தர்கள் நடைபெறும் அன்னதானத்திற்கும் தேவையான பொருளாகவோ பணமாகவோ கொடுத்து சேவையில் பங்கேற்குமாறு நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் இன்று நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவையில் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு பல்வேறு கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட திருமால் நகரில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இளங்கோவன் நல்லவாடு பகுதியில் வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இளங்கோவனை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார். இந்நிலையில் வேட்பாளர் இளங்கோவன் நல்லவாடு பகுதியில் வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதி மக்களை சந்தித்த அவர் துண்டு பிரசுரங்களை வழங்கி விவசாய சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சமூக சேவகரான பிரபாகரன் கடந்த 20 வருடங்களாக பொதுமக்களின் நலனுக்காக மருத்துவ முகாம்கள் போன்ற நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். தற்பொழுது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு பிரபாகரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேற்று சிலிண்டர் சின்னத்திற்கு முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மங்களம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ரங்கன் பங்கூர் பகுதியில் கிராக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவையில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்களம் தொகுதிகள் திமுக வேட்பாளர் ரங்கன் தொடர்ந்து தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று
உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.